ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான அரியாமல் வதக்காமல் பண்ணுற ஒரு கிரேவி பார்க்கலாம். பீஃப் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மிளகு, சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் துருவின தேங்காய் இல்லை கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு தடவை மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நான். உங்கள்கிட்ட கட் பண்ணது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். இது மரத்தில் இது பண்ண பச்சை மிளகான்றதுனால நான் தண்டு எடுக்காமல் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, கொஞ்சம் மல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா கழுவி வச்சுருக்க பீஃப் போட்டு அதில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சாத்தூளும் உப்பும் போடணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எடுங்க, தேங்காய் எண்ணெய் எடுக்க வேணாம். அதுக்கப்புறமா இது நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறமா அந்த மிக்ஸி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி வச்சு உங்கள் பீஃபோட வேக வைக்கிற எந்த அளவுக்கு வேகணுமோ அதை மாதிரி ஒரு 2-3 விசில் விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.